அவங்க அம்மா பாராட்டுவாங்க, உங்க அக்கா பாராட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் மக்களே எல்லாரும் எதிர்பார்த்திருந்த தருணம் வந்துடுச்சு. ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க நம்ம விஜய் சேதுபதி. அந்த ப்ரோமோ யாரெல்லாம் லூப் மோடில் பார்த்தீங்கன்னு சொல்லி தெரில. நான்லாம் நிறைய வாட்டி போட்டு போட்டு பார்த்தேன். ப்ரோமோ ஒன்லேயே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுது. ஏன்னா வந்து ஃபுல்லாக ரெட் கலரில் பேக்ரவுண்ட்லாம் போட்டு அவரோட பேசுகிற அந்த விதம், அந்த இன்று இரவு 9:30க்கு அப்படிங்கிற மாதிரி இப்படி கை காமிச்சாரு. அதுலேயே வந்து அந்த கண்ணில் வந்து அனல் தெரிச்சுது. நான் கெஸ் பண்ணேன் கண்டிப்பாக ரெட் கார்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே 2 பேருக்கும் ஜோடியாக கூண்டோட வெளியில் அனுப்பிட்டாங்க. தேவைதான் அவங்களுக்கு. கமருதீனோட விளையாட்டும் இதனால வந்து பாதிக்கப்பட்டுடுச்சு. அதுதான் உண்மை. சொல்லப்போனால் வந்து கமருதீன் வந்து பார்வதிட்ட பேசாமல் இருக்கிற நேரம் வந்து நல்லாவே வந்து ப்ளே பண்ணார். எல்லார்ட்டையும் நல்லா சிரித்து பேசிட்டு இருந்தார். நல்லா சிரித்த முகத்தோடே இருந்தார். அவரோட லைஃப்பையும் சேர்த்து அந்த பார்வதி வந்து குழி தோண்டி புதைச்சிடுச்சுன்னே தான் சொல்லணும். இப்போ வெளியில் வந்து அவங்களுக்கு அந்த இது எப்படி இருக்கும்? ஒரு வரவேற்பு அந்த மாதிரிலாம் இருக்காது. இவ்வளோ தூரம் நல்லா விளையாண்டுட்டு லாஸ்ட் இந்த ஒரு 1 வீக்ல இந்த மாதிரி அநியாயமா ஒரு வாய்ப்ப வந்து தவற விட்டுட்டாங்க. பார்வதியும், கமருதீனும். பார்வதியோட புத்திக்கு, பார்வதியோட வாய்க்கு இது தேவைதான். ஆனா கமருதீனும் தப்பு பண்ணியிருக்காரு தான். ஆனா லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா அவர் வந்து கொஞ்சம் நல்லா திருந்தி தான் வந்தாரு. இந்த பார்வதி செஞ்ச சூனியம் கமருதீனும் அநியாயமா மாட்டிக்கிட்டாரு. இன்னைக்கு எப்பண்டா நைட் 9:30 ஆகும்ன்ருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி நல்லா வச்சு செய்ய போறாரு போலுக்கு. நல்லா சவுக்கால் அடிச்ச மாரி நல்லா கேள்வி கேட்க போறாரு. ஏன்னா ப்ரோமோலயே வந்து நீங்க வந்து ஒரு பொண்ண இந்த மாதிரி எட்டி உதைச்சத பார்த்துட்டு உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்க அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பார்வதியோட அம்மா சந்தோஷப்பட தான் செய்யும். ஏன்னா மக அவ்வளவு செஞ்சிருக்கா. அவ்வளத்தையும் வெளியில இருந்து பார்த்துட்டு உள்ள வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கல தாய் கிழவி. இது வந்து திவ்யாவ வந்துகிட்டு வந்து அவ ஒரு தாய் கிழவின்னு சொல்லுது. துணிவே சக்தி, துணிவே சக்தின்னு மகளுக்கு வந்து கூட கொஞ்சம் பூஸ்ட் குடுத்துட்டு போயிட்டு. அதனால தான் மக இந்த ஆட்டம் ஆடியிருக்கா. எப்பேர்ப்பட்ட கல் நெஞ்சக்காரங்களா இருந்தாலுமே நேத்துள்ள அந்த எபிசோட் பார்த்தாங்க அப்படின்னா, ரொம்பவே வந்து வல்கரா இருந்துச்சு. அதுவும் லைவ்ல ஃபுல்லா ரொம்ப ரொம்ப வல்கரா பேசியிருக்காங்க. ரொம்ப அக்ரஸிவா நடந்திருக்கிறாங்க. எப்பேர்ப்பட்ட கல் நெஞ்சக்காரங்களா இருந்தாங்களோ, அவங்கள அறியாமயே 2 துளி கண்ணீர் விட்டுருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமா இருந்துச்சு நேத்து உள்ள எபிசோடு. இப்போ இன்னைக்கு அவங்க போட்டு காமிப்பாங்க. ஃப்ரைடே எபிசோடுன்னு சொல்லிட்டு. அதுலயுமே நீங்க பாருங்க லைவ்ல என்னென்னலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு தக்க ஒரு பதில், தக்க ஒரு தண்டனை தான் என்ன கேட்டா. இது வந்து ஒரு அவங்க மேல ஒரு 0.1% கூட படுறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு அரக்கத்தனமா நடந்தவங்களுக்கு ஒரு தக்க ஒரு பதிலடி. ஃபைனலுக்குள்ளேயே போக முடியாம அந்த லாஸ்ட் வீக்லயே வெளியில போறாங்கல்ல, இதுதான் அவங்களுக்கு செருப்பால் அடிச்ச மாரி ஒரு பதில். விஜய் சேதுபதி சார் அந்த ரெட் கார்ட காமிச்ச உடனே ஆடியன்ஸும் சரி, அங்க இருக்க கண்டஸ்டன்ட்டும் சரி, நம்ம சாண்ட்ரா அவங்க அப்படியே அழுறாங்க. திவ்யா, சுபிக்ஷாவ கட்டி பிடிச்சுட்டு அப்படியே அழுவுறாங்க. அங்க ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து அப்படி ஆரவாரம் பண்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ரெட் கார்டு குடுத்து வெளியில அனுப்புறத மக்கள் கொண்டாடுறாங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு கோபத்துல இருந்திருப்பாங்க. இந்த ரெட் கார்ட எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்கன்னு சொல்லி தெரியுது. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச் விஜய் சேதுபதி சார். போங்கடா. கூண்டோட 2 பேரும் ஒண்ணு போல வெளியில போறீங்கல்ல, வெளியில போய் என்னனாலும் பண்ணிக்கோங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. என்னனாலும் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிட்டுப்பா. அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்ல இருக்கு. தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நன்றி.